ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்த வடை சாப்பிட்ருக்கோம்ல, அதே மாடலில் ஜவ்வரிசி வடை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை கொதிக்கிச்சு ஜவ்வரிசி கொட்டி வச்சுருங்க. கொட்டி ஒரு 1/4 ஹவர் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சம் தண்ணி இருந்ததுன்னா வடிகட்டிடுங்க. வடிகட்டி நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் தேவையானது, கருவேப்பிலை இந்த சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதில் கொஞ்சம் பொடிசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். சரிங்களா? இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நம்ம தேவையான பொருளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இதை ஒரு மாவை கிண்ணத்தில் கொட்டிடுறேன். கொட்டிட்டு வெங்காயத்தை கொட்டிட்டு சோம்பு, சீரகம், மிளகு, உப்பு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு வர தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்குங்க. இல்லை இதுவே கரெக்டாக இருக்குன்னா வேண்டாம். சரிங்களா? அது பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன் நான். இப்போ நம்ம தண்ணியை தொட்டு தேவையான அளவு ஷேப்பு அந்த வடை ஷேப்பில் போடுங்க. பொரிச்சு எடுங்களா. மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வடை. சாப்பிட்டு பாருங்கள். பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கவங்க சாப்பிட்லாம். ஏன்னா அந்த மொறுமொறுப்பு நல்லா மென்று சாப்பிட்டா டேஸ்ட்டாக. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.